பேர் விஜய் டிவிக்கு நான் ஓனர்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ரைட்டா இல்லையா? அண்ணே வேலை வாங்கி தாங்க, அண்ணே நாங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாங்கி தாங்கட்டே, நானே எங்கள் வேலை தான்டா பார்க்குறேன் அப்படின்னா அவனுக்கே ஒரு மைண்ட் செட் அடிக்கடி இருந்தாலும் டிவியில் வரான், அப்போ இவன்கிட்ட தான் இருக்கும். இதுதான் அந்த பணக்காரனாக நம்மளை நினச்சிக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த பணக்காரரை வெளியிலே தெரியாது. தெரியுமா இருக்காது யார் ஓனர்னு? இப்போ நான் விஜய் டிவியில் வேலை பார்க்குறேன். விஜய் டிவியோட ஓனருக்கு இப்படி ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருக்கானே தெரியாது. எனக்கு என் முதலாளியே தெரியாது, என் முதலாளிக்கு என்ன தெரியாது. ஆனால் கம்பெனி நடக்குது. ஆனால் வெளியில் தெரியுமா தன்னை காட்டிக்க முயற்சி பண்ணிட்டாலே நீங்கள் பணக்காரர் கிடையாது. அப்போ அடிப்படையில் பணக்காரனாக இருப்பது என்பது வேறு, உண்மையிலேயே பணக்காரன் ஆவது என்பது வேறு. கம்பெனிங்கிறது நான் இருந்தால் நடக்கிறது இல்லை, நான் இல்லாட்டி நடந்தால் தான் அதுக்கு பேர் கம்பெனி. என்னுடைய முதல் 10 ஆண்டுகளை நான் இல்லாவிட்டாலும் இந்த நிறுவனம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற சிஸ்டத்தை உருவாக்குறதுல தான் நம்ம செஞ்சோம். நாம் எல்லாரும் முதல்ல எடுத்தோன்னே பணத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பணத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். 10,000 ரூபா சம்பாரிச்சு 10 வருஷமும் 10,000 ரூபாய் சம்பாதிப்போம். மொதல் 5 வருஷம் 7 வருஷம் சிஸ்டத்தை டெவலப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வர வேண்டிய 10,000 10 லட்சமாக தானாக வரும்.